அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக வலிமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக 5ல் சஞ்சரிக்க போகிறாருங்க. முழுமையாக 7ரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை சனி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். விரயத்திற்கு மாறினாலும் நிறைந்த நன்மை கொடுக்க போகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை இந்த வாரத்தில் தேடி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் 6ஆம் இடத்தில் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கொடுப்பார். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் அதீத நன்மையை தள்ளி தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. அதற்கு பிறகு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரத்தில் பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும். குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய கஷ்டங்கள் தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் வக்ர நிவர்த்தி குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், வேதனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனை கவலை அளித்து வந்த பல பணிகள் உங்களை விட்டு விலகுங்க. நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குதூகலமும் கொண்டாட்டமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் உறுதிப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். தாய் வழி, தந்தை வழி உறவினர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைகிறது. எனவே இனிமையான ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மிக அற்புதமாக முழுமையாக 7ரை சனியை நிவர்த்தி செய்து விட்டாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் சனி 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்துவார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் தற்போது வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே சென்ற 7ரை சனியால் பாதிக்கப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஆக்கப்பூர்வமான பல செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகளுக்கு சனி பகவான் நல்லபடியாக வித்திடுகிறாருங்க. விருப்பமின்றி இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு அவை அனைத்தையும் விருப்பத்துடன் உங்களுக்கு பிடித்த பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவானின் ஆதிக்கம் அதீதமாக இருக்கிறது. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் அவர் சஞ்சரிப்பதால் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகுங்க. மறைமுக தொல்லைகள் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. உதிரி பாகங்கள் வாங்குவது, புதிய பணிகளை தொழில் ரீதியாக துவங்குவது, முதலீட்டை அதிகப்படுத்துவது என அனைத்துமே பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக நடைபாதை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் என அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம்
தருணம் அமைய போகுது. விற்பனை அமோகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கலைத்துறையின் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் அவர் விரயத்தில் நுழைகிறாருங்க. 25ஆம் தேதியிலிருந்து விரயத்தில் நுழைகிறார். அதற்கு முன்னதாக வாரத்தின் முற்பகுதியில் நிறைந்த நன்மைகளை கொடுக்க போகிறார். விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனுடைய அமைப்பு இந்த தருணத்தை மிக அனுகூலமாக மாற்றுகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதனுடைய நல்ல பலனை உடனடியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்டபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. உங்களது திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடியே புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அத்தியாயத்தை துவங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது. 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடைந்த இந்த தருணத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். இதுவரை சந்தித்து வந்த அனைத்து விதமான சட்ட போராட்டங்கள், பல்வேறு விதமான கஷ்டம், பிரச்சனை, வேதனை அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி கிட்டும். காரியத்தில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை ராகு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மேலும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இந்த வாரம் இறுதி வரை அவர் விரயத்தில் சஞ்சரிக்கிறார். விரயத்தில் சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் ஜென்ம ராசியில் 27ஆம் தேதியிலிருந்து நுழைகிறார். செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைவது பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே நிறைந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் வலுவாக லாபத்தில் இருக்கிறார். அதே சமயம் சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் அவசரம் காட்ட வேண்டாம். எந்த விதமான பணியாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும். வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் இருக்கிறாருங்க. இருப்பினும் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. சில விரய செலவுகள் எதிர்பாராத வகையில் ஏற்படலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.